என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொல்லணும். அம்மா இல்லாத குழந்தைங்க ஒண்ணு கசின் சிஸ்டரோ இல்ல சொந்தத்திலயோ அப்பா கிட்டயே சொல்லுங்க. உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. என்னோட பாப்பா இந்த 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 பொண்ணு நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது வெளியில போய் விளையாடுன மாதிரி இந்த பொண்ணை என்னால வெளியில விளையாட முடியல. நான் கொஞ்சம் வெளியில போனா கூட பேரண்ட்ஸ் யாராவது கூட தான் போறேன். இங்க இருக்க கடை கூட பேரண்ட்ஸ் கூட போறேன். ஏன்னு கேட்டா சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேஃபா ஒரு சொசைட்டி நமக்கு இனிமே குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி இறந்து போன நிறைய குழந்தைங்கள நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது. பட் இனிமே ஒரு உயிர் நம்ம போகாம பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் தான். பிகாஸ் உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்ல தான் இன்னொருத்தர் வருவாங்க. அந்த கேப் மட்டும் கொடுக்காதீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேப்ல இன்னொருத்தர் வரவே மாட்டாங்க. அந்த அக்கா கூட ஸ்கூல் முடிஞ்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை. அந்த அக்கா ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க போன்ல கூட போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரியல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பட் இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஹாஸ்டல்ல எவ்வளவு பெரிய ரூல்ஸா இருந்தாலும் டெய்லி பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாவே கொண்டு வரணும். நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம டெய்லி விசாரிச்சே ஆகணும். அது கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகணும். நம்ம குழந்தைங்களை முக்கியமா நம்ம நம்பணும். நீங்களும் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஆமா, அதனால